என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரி, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. அர்ச்சனை தட்டு வாங்குறதுக்கு கூட நல்ல நேரம் இருக்கா? ஆமாம்மா, ஒரே ஒரு தட்டு தான் இருக்கு, அதுவும் கடைசி தட்டு. அதனாலதான் சொன்னேன். அப்போ தட்டுல எல்லா பொருளும் இருக்குல்ல, கடைசி தட்டுன்னு ஒப்பேத்தலையே. அப்படியெல்லாம் செஞ்சா அம்பலத்தார் சும்மா விட்டுவாரம்மா. சரி சரி, அர்ச்சனை கொடியை கொடுங்க. என்னங்க இது? நாங்க வாங்கின தட்டை புடுங்கிக்கிறீங்க? ஆமாம்மா, அது அவங்க ஏற்கனவே வாங்கின தட்டுமா. காசு இன்னும் கொடுக்கல. காசு கொடுக்காத வரைக்கும் இது கடைக்காரரோட பொருள் தான். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வாங்கினவங்களுக்கு சொந்தம். என்னங்க, இப்போ இது எனக்கு சொந்தம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? வாங்கறதுக்காக ஒருத்தவங்க கையில எடுத்து வச்சிருக்கிற பொருளை புடுங்கிறது தான் உங்க மரியாதையா? மரியாதை இருக்குதோ இல்லையோ, மரியாதைக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. அது அவசியம். இப்போ இது எனக்கு அவசியம். நீங்க இருங்க ஜனனி, நீங்க இருங்க. அராஜகம் பண்ணி அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு எங்க போறீங்க? சாமி கிட்ட தானே. எதுக்கு? சாமி கும்பிடுறதுக்காகவா? சாமிக்கு முன்னாடி நீங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் சாமி பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த சாமி உங்களை கேட்காதா? இல்ல இந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்க மனசுல பக்தி தான் இருக்குமா? ஏய், கையெடு. எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தர வந்தியா? போயிடு. இது எனக்கும் அவங்களுக்குமான விஷயம். உனக்கு இதுல சம்மதம் இல்ல. ஒரு வகையில நான் இப்படி செஞ்சாதான் சாமிக்கே அது புரியும். இதுல நீ குறுக்க வராத. கைய விடு. அம்மா விடுங்கம்மா. இவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியல, வேற ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் திருத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க இப்படிதான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஒரு அர்ச்சனை தினமா பண்ண வந்த ஏன் கடவுளுக்கு இது பொறுக்கல? நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல, ரொம்ப நாளைக்கு நான் இருக்க போறது இல்ல. அம்மா வேண்டாம்மா, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நல்ல நாள் அதுமா. வேண்டாம்மா.